ஸ்ரீகாந்தை பேசவிடாமல் செய்ய மிகப்பெரிய சதி. யார் அந்த திமிங்கலம்? சிக்கப் போகும் பெரும் புள்ளிகள். நடிகர் ஸ்ரீகாந்தோட அரெஸ்டுக்கு பிறகு மொத்த திரையுலகமே ஆடி போயிருக்கு. போதைப்பொருள் வழக்குல கைதான பிரசாத் கொடுத்த வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி ஸ்ரீகாந்த் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கு முன்ன அவருக்கு நடத்தப்பட்ட பிளட் டெஸ்ட்ல அவர் போதைப்பொருள் கன்சியூம் பண்ணது ப்ரூவ் ஆகியிருக்கு. அதாவது துபாயில இருந்து சென்னைக்கு வந்த ஸ்ரீகாந்த் தன்னோட வீட்டுல ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்ணியிருக்கார். அதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ். அதோட ஸ்ரீகாந்தோட சினிமா இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பல செலிபிரிட்டிஸ் கிட்ட போதைப் பொருள் சப்ளை செய்திருக்காராம் பிரசாத். அவர் வாயை திறக்காமல் இருக்கவும், அப்படியே திறந்தாலும் நம்ம பேரை சொல்லாம இருக்கணும்னு பலர் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்துட்டு இருக்காங்களாம். பிளட் டெஸ்ட் மற்றும் அவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜட்ஜ் முன்ன ஆஜர்படுத்தப்பட்ட ஸ்ரீகாந்த் கதறி அழுதிருக்கார். அப்ப நான் போதைப் பொருள் கன்சியூம் பண்ணது உண்மைதான், ஆனா யாருக்குமே சப்ளை பண்ணது கிடையாது. லேட்டஸ்டா ஒரு படத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் பாக்கி இருந்துச்சு. அந்த பணத்துக்கு பதிலா எனக்கு 3 தவணைகள்ல போதைப் பொருள் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணனா 4வது முறை நானே கட்டு பயன்படுத்துற அளவுக்கு அடிமையாகிட்டேன். தப்புதான், இருந்தாலும் என்னோட குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அதன் காரணமா தான் நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணேன். என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவனை நான் தான் பாத்துக்கணும். சோ எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கெஞ்சிருக்காரு ஸ்ரீகாந்த். ஆனா போதைப் பொருள் வழக்கை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல ஜாமீன் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு நீதிபதி. இதை தொடர்ந்து ஜெயில அடைக்கப்பட்டிருக்காரு ஸ்ரீகாந்த். இவரோட அரெஸ்ட்டை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தினதா அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எங்க நம்ப மாட்டிப்போமோன்னு கதி கலங்கி போயிருக்காங்களாம் பல செலிபிரிட்டிஸ். போதைப் பொருள் பயன்படுத்தினா 3 நாட்களுக்கு தூக்கம் இல்லாம டயர்டாகாம நடிக்கலாமா. அதனாலேயே பல நடிகைகள் இந்த வகையான போதைப் பொருள் பயன்படுத்துவாங்களாம். கடந்த சில மாசங்களுக்கு முன்ன கோலிவுட்டோட பிக் ஷாட்ஸ் கண்டக்ட் பண்ற பார்ட்டிகள்ல வெள்ளி தாம்பல தட்டுல போதைப் பொருள் சப்ளை செய்வாங்கன்னு ஓப்பனா பேசினாங்க பாடகி சுஜித்ரா. பைத்திரை மாதிரி பேசுறாங்கன்னு அவங்கள பல ட்ரோல் பண்ண நிலையில அதெல்லாம் உண்மைதான் போலன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள். இதை பத்தி நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி பேசும்போது, போதைப் பொருள் பயன்படுத்துற பழக்கம் சினிமாவில் பல காலமா இருக்கு. அதை யூஸ் பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. கூடிய சீக்கிரமே விசாரணை நடந்து தீர்வு கிடைக்கணும்னு ரொம்ப போல்டா பேசியிருக்காரு விஜய் ஆண்டனி. ஆக்சுவலி இந்த போதைப் பொருள் சர்க்கிள் ரொம்பவே பெருசு. அதனால ஒருத்தரை காட்டி கொடுக்காம மெயின்டைன் செய்யவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல சில நடிகைகள் பெயரும் அடிபடுறது சோகத்தோட உச்சம். தங்களோட செல்வாக்க பயன்படுத்தி யாரெல்லாம் தப்பிக்க போறாங்க, யாரெல்லாம் உதவிக்கு ஆள் இல்லாம மாட்டிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.